வணக்கம். இந்த காணொளியில் கல்வி என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11 அதிகாரங்களுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டக்கூடிய பேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்தில் 3rd டேர்மில் இருக்குது. ஸோ முதல் குறள் பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்கன்னா நம்மளுக்கு தெரியும் படிக்கிறது, கசடரன்னா கசடு அற. கசடு அண்ணா குற்றம், அறன்னா குற்றம் இல்லாமல் படிக்கணும். ஸோ கற்க கசடர கற்பவை படிக்கிறத குற்றம் இல்லாமல் படிக்கணும். கற்றபின் படித்த பின் நிற்க அதற்கு தகன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோன்னா அதில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக படிச்சிருப்போம் இல்லையா, அது போல் நம்ம நடக்கணும், அந்த வழியில் நம்ம நிற்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்ல வராங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ படிக்கிறத குற்றம் இல்லாமல் தெளிவாக படிச்சிடணும். படித்ததுக்கப்புறம் நம்ம படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும்ன்றத சொல்கிறாங்க. கசடு அண்ணா குற்றம், நிற்க அண்ணா கற்றவாறு நடக்க. இரண்டாவது குறள் பாருங்க, எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. ஏனை என்ன மற்றவை அல்லது பிற அப்படின்னு சொல்றாங்க. எண்களும் மற்றவை பார்த்தீங்கன்னா எழுத்து. ஸோ என்னன்னா எண்ணும் எழுத்தும் இங்கே கணக்கு அதெல்லாம் மீன் பண்ணுது. எழுத்தன்னா இலக்கண இலக்கியங்களை மீன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எண்களையும் கற்கணும், இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டும் தான் வாழக்கூடிய உயிருக்கு நம்மளுக்கு கண்களை போன்றதுன்றது சொல்கிறாங்க. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும். ஸோ அந்த எண்களும் இலக்கண இலக்கியங்கள் தான் வாழக்கூடிய உயிர்களுக்கு எதுன்னு சொல்கிறாங்க, கண்கள். நம்மளுக்கு 2 கண்கள் இருக்கு இல்லையா, அது போல் வாழக்கூடிய உயிர்களுக்கு எண்ணும் எழுத்தும் ரொம்ப அவசியம்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா எண்கள் கணக்கு, எழுத்தன்னா இலக்கண இலக்கியங்கள். 3rd ஒன் பாருங்க, கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கண் இருக்கிறவங்க நீட்டு யாரை சொல்லுவாங்க, படிச்சவங்கள தான் சொல்லுவாங்க. அப்படி அவங்க படிக்கலன்னா அவங்க முகத்துல கண் இல்லை, அது 2 புண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அடுத்து பாருங்க, ஊப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அனைத்தே என்ன அதுதான், அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதுதான் புலவர் தொழில்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் அது புலவர் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உவப்பு அண்ணா மகிழ்ச்சியாக, தலைக்கூடி அண்ணா ஒன்று சேர்ந்து. இப்போ ஒரு புலவர் ஒருத்தர், புலவர் அண்ணா யாரை சொல்லுவோம், அறிவுல பண்புல அப்புறமா நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மகத்தான ஒரு மனிதர், சான்றோர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட நம்ம மகிழ்ச்சியா ஒன்று சேர்ந்து அவங்க கூட இருக்கிறோம். அந்த புலவர் உள்ள பிரிதல்னா அவர் நம்மளை விட்டு போகிறப்போ வருந்துவோம், எப்படப்பா இவனை மீட் பண்ணுவோம். நம்மளுக்கே இப்போ பாருங்க, நம்ம வாத்தியார்கள்லயே ஒரு சிலர்கிட்ட மட்டும் நம்ம பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதுக்கப்புறம் அவரை எப்போ பார்ப்போன்றது தெரியாத பட்சத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், ஐயோ சார் போறாரு, எப்போ இவரை மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதே போலதான் அதுதான் புலவர் தொழில்னு சொல்றாங்க. அப்படிதான் ஒரு புலவரன்னா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓப்ப தலைக்கூடி, ஓப்பன்னா மகிழ, தலைக்கூடி என்ன ஒன்று சேர்ந்து, உள்ள பிரிதல்னா அவர் பிரியிறாரு, நம்மளை விட்டு பிரியும் போது நம்ம வருத்தம் அடைகிறோம், அந்த வருத்தம் அடையணும், அதுதான் அது புலவருடைய தொழில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 5th ஒன் பாருங்க, உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். அதாவது உடையாரன்னா செல்வம் இருக்கிறவங்க, இல்லாரன்னா ஏழைகளை குறிக்கிறாங்க. ஏ கற்றும்னா கீழே சொற்பொருள் கொடுத்திருக்காருங்க பாருங்க. ஏ கற்று அப்படின்னா கவலைப்பட்டு. இப்போ செல்வம் நிறைந்தவர் முன்னாடி செல்வம் இல்லாதவர் ஏழை எப்படி இருப்பாங்க, கவலைப்பட்டு பணிந்து நிற்பாங்க இல்லையா, அது போல கற்றார் கடையாரே கல்லாதவர். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, கற்றாரன்னா படிச்சவங்க, கடையார என்ன தாழ்ந்தவர். எப்போ அவர் தாழ்ந்தவர்னா கற்றார் படிச்சவங்க கிட்ட பணிந்து கல்லாதவர். ஸோ பணிந்து அவர் படிக்கலன்னா அவர் தாழ்ந்தவர். ஒருவேளை பணிந்து படிச்சாருன்னா உயர்ந்தவர். இங்க உயர்ந்தவர் நம்மளுக்கு டைரக்டா சொல்லல குரல்ல, பட் இன்டைரக்டா அதை தான் மீன் பண்ணி சொல்றாங்க. அது பொருள்ல தெளிவா கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும், ஏ கற்றும்னா கவலைப்பட்டு நிற்பாங்க. அது போல கற்றாரன்னா படிச்சவங்க, அவங்க கிட்ட
கடையாரே கல்லாதவர் அண்ணா, கடையாரே அண்ணா தாழ்ந்தவர். எப்போ வந்து அவர் தாழ்ந்தவர் அண்ணா? கல்லாதவர், அவங்க கிட்ட பணிந்து வந்து படிக்காதப்போ அவங்க வந்து தாழ்ந்தவர்ன்றத சொல்றாங்க. ஒருவேளை அவர் வந்து பணிந்து கற்றாருன்னா அவர் உயர்ந்தவர் என்ற மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பொருள்ல. அடுத்து வந்து பாருங்க, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இது நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி அண்ணா, மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட வந்து என்ன ஆகும்? நீர் வந்து சுரக்கும். அதுபோல மாந்தர்கள், மாந்தர்கள்னா மக்களாகிய நாம கற்றனைத்தும் ஊரும் அறிவுன்னா நூல்களை கற்க கற்க அதுக்கு ஏத்த அளவு வந்து என்ன வரும்? அறிவு வந்து வளரும் அப்படின்னு சொல்றாங்க. தொட்டனைத்து அண்ணா தோண்டும் அளவு, மாந்தரன்னா மக்கள். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் அண்ணா எதுவா இருந்தாலும், இங்க நாடாமல் ஊராமல், எந்த நாடா இருந்தாலும் ஊரா இருந்தாலும் என்னொருவன் அண்ணா எனக்கு சொந்தமானவை. எப்போ வந்து எந்த நாடு எந்த ஊரும் வந்து நம்மளுடையதா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம்னா படிக்கிறப்போ. அப்படி இருந்தும் வந்து ஏன் சாந்துணையும் சாகர வரைக்கும் வந்து கல்லாதவாறுன்னா படிக்காம இருக்காங்க. கல்லாதவாறு, கல்லாதன்னா படிக்காம இருக்காங்க. சாந்துணையும் சாகும் வரையிலும். ஸோ எந்த நாடா இருந்தாலும் ஊரா இருந்தாலும் நம்முடையது தான் எப்போன்னா படிச்சிருக்கிறப்போ. ஆனா சாகர வரைக்கும் அப்படி இருந்தும் படிக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. ஒருமைக்கண் இப்போ ஒருமைக்கண் ஒரு பிறப்பில் என்ற பொருள் வந்து வரும். இந்த பிறவியில தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. உண்மைதானே? இப்ப நம்ம இந்த ஜென்ரேஷன்ல நம்ம படிச்சுட்டோம்னா எளிமையும் இனி எழக்கூடிய பிறவிகள், அதாவது நம்மளுடைய குழந்தைங்க, அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் எல்லாருக்குமே வந்து எது பாதுகாப்பு? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பிறவில நம்ம படிச்ச படிப்பு அப்படின்றத சொல்றாங்க. இது உண்மைதானே? இப்போ நம்ம அப்பா அம்மா படிச்சிருந்தா அவங்கள விட நம்ம அதிகமா படிப்போம், நம்மளை விட நம்ம பிள்ளைங்க அதிகமா படிப்பாங்க, அவங்க பிள்ளைங்க அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருப்பாங்க. அதுதான் சொல்றாங்க ஒருமைக்கண்ணா இப்பிறப்பில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் இனி எழும் பிறவிகளுக்கும் வந்து ஏமாப்புன்னா பாதுகாப்பா வந்து தரும், உடைத்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th one வந்து பாருங்க, தான் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது, நான் வந்து இன்பம் அடைகிறேன். இன்பம் அடைகிறதால உலகு இன்புற கண்டு, உலகமும் வந்து இன்பம் அடையுது. ஸோ நான் இன்பம் அடைகிறதால உலகமும் இன்பம் அடையுது. கண்டு அதை பார்த்து விரும்புவாங்களாம். யார் விரும்புவாங்கன்னா கற்றறிந்தார். ஸோ இப்போ வந்து நான் இன்பம் அடைகிறேன், அதனால வந்து உலகமும் வந்து இன்பம் அடையுது. எப்போ வந்து இது போல இன்பம் அடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதால. ஸோ படிக்கிறதால தான் நம்ம இன்பம் அடைகிறோன்றது தெரிஞ்சு படிச்சவங்க கற்றறிந்தார் வந்து என்ன பண்றாங்க? மேன்மேலும் வந்து படிக்க வந்து காமுறுவர்னா விருப்பப்படுவாங்க, விரும்புவர் அப்படின்றத சொல்றாங்க. தான் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. அதாவது கேடுன்னா கெடுதி. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கேடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேடு இல்லைன்னா கேடு இல்லாத, அழியாத அப்படின்ற பொருள் வந்து வரும். அது வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. கேடுன்னா கெட்டது, கேடில் அப்படின்னா கேடு இல்லாத, அழியாத, விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம் அப்படின்ற பொருள். ஸோ அழியாத சிறந்த செல்வம் எதுன்னா கல்விதான். ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை, ஒருவருக்கு செல்வம் வந்து அதுதான், மற்றவை எவை. இந்த கல்வியை விட செல்வமானது வந்து, கல்வியை விட மற்றவை எல்லாம் செல்வமே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல. மாடுன்னா செல்வம், செல்வம் வந்து அல்ல, மற்றவை எல்லாம் செல்வமே அல்ல, மற்றவை மாடல்ல, மாடல்ல செல்வம் அல்ல அப்படின்னு ஒருவருக்கு வந்து கல்வியை விட மற்றவை வந்து செல்வம் அல்லன்றது சொல்றாங்க. மாடல்லன்னா செல்வம் அல்ல அப்படின்னு பொருள். வேணும்னா அந்த மாடல்ல ஹைலைட் பண்ணிட்டு மேல வந்து செல்வம் அல்லன்றதை நோட் பண்ணிக்கோங்க. மாடு என்னதான் செல்வம், மாடல்லன்னா செல்வம் அல்ல, மற்றவை எல்லாம் ஒருவருக்கு செல்வமே கிடையாது, கல்வி மட்டும்தான் சிறந்த செல்வம், அழியாத செல்வம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி குயிக்கா இந்த 10 குறள் மட்டும் ரிவைஸ் பார்த்துருவோம். கற்க கசிடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக.
எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாத வாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. அவ்வளோதாங்க. இதோட கல்வி என்ற அதிகாரம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.